விஜயும் த்ரிஷாவும் இணைந்து கடைசியாக லியோ படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு கோட் படத்தில் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடினாங்க. ஜோடியாக நடித்தாலும் ஆடினாலும் இருவருக்குமான கெமிஸ்ட்ரி பக்காவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கொண்டாடினாங்க. இதற்கிடையே இரண்டு பேரையும் இணைத்து கிசுகிசுவும் கிளம்பின. ஆனால் அதெல்லாம் எந்த விதமான உண்மையும் இல்லை அப்படின்னு சொல்லி இரண்டு பேரின் ரசிகர்களின் நிலைப்பாடு ஆகும். ஹாலிவுட்டின் ரியல் ஜோடிகளில் எப்போதுமே விஜயும் த்ரிஷாவும் ரசிகர்களின் ஃபேவரட். இரண்டு பேரும் சேர்ந்து முதலில் கில்லி படத்தில் நடித்தாங்க. அந்த படம் மெகா ஹிட் ஆனது. அதிலிருந்து இருவருக்குமான கெமிஸ்ட்ரி அட்டகாசமாக இருக்கிறது. கில்லிக்கு பிறகு திருப்பாச்சி, ஆதி, குருவி படங்களில் நடித்தாங்க. அதிலும் விஜய் த்ரிஷா ஜோடி கொண்டாடப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடந்ததோ தெரியவில்லை. இரண்டு பேரும் சேர்ந்து 10 வருடங்களுக்கு மேலாக நடிக்கவே இல்லை. அதன் காரணமாக பல யூகங்கள் சொல்லப்படுகின்றன. அதாவது விஜயும் த்ரிஷாவும் நெருங்கி பழகுகின்றார்கள், அதனால் இருவர் வீட்டிலும் பிரச்சனை, எனவே தான் அவர்கள் இணைந்து நடிக்கவில்லை அப்படின்னுலாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷாவுக்கு விஜய் விலையுந்த பரிசு பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் கிசுகிசுக்கப்பட்டது. ஆனால் அதில் எள்ளளவும் கூட உண்மையில்லை அப்படின்றதான் பெரும்பாலுடைய கருத்தாக இருக்கிறது. சூழல் இப்படி இருக்க கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் லியோ படத்தில் 2 பேரும் சேர்ந்து நடித்தாங்க. இந்த படத்திலும் அவர்களது கெமிஸ்ட்ரி பக்காவாக இருந்தது. முக்கியமாக படத்தில் லிப்லாக்கும் இருந்தது. அந்த படத்துக்கு பிறகு கோட் படத்தில் 2 பேரும் இணைந்து ஆடினாங்க. பெரும்பாலும் த்ரிஷா ஒரு பாடலுக்கு நடனம் ஆடுவது அப்படின்னு சொன்னால் அறுதிலும் மருது. ஆனால் விஜய்க்காக அந்த பாடலில் நடனம் ஆடுறதுக்கு அவங்க ஒத்துக்கொண்டாங்க. நிலவரம் எப்படி இருக்க, ஒரு முறை விஜயின் பிறந்தநாளுக்கு த்ரிஷா ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. லிஃப்டில் தன்னுடன் விஜய் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்த த்ரிஷா லவ் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது மேற்கொண்டு கிசுகிசுவை கிளப்பியது. அதேபோல் கீர்த்தி சுரேஷின் திருமணத்துக்கு விஜயும் த்ரிஷாவும் தனி விமானத்தில் போனாங்க. ஏற்கனவே அவர்களை இணைத்து பேசியவர்களுக்கு அந்த ஃபோட்டோவும் தனி விமான பயணமும் ஆவலாக கிடைத்தது. ஒரு கட்டத்தில் விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் பிரச்சனை வர காரணமே த்ரிஷா தான் அப்படின்னுலாம் கொளுத்தி போட்டாங்க. இது குறித்து இரண்டு பேருமே அமைதியாக இருந்தாங்க. மேலும் சினிமாவிலிருந்து த்ரிஷா விலகுவதாகவும் விஜயின் கட்சியில் சேர்வதாகவும் இன்னொரு தரப்பினர் கூறினாங்க. அதனை த்ரிஷாவின் தாயாரான உமா கிருஷ்ணன் திட்டவட்டமாக மறுத்தாங்க. இந்த நிலையில் த்ரிஷா கொடுத்த பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி இருந்தது. விஜயும் த்ரிஷாவும் காஃபி வித் அனு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க. அப்போது பேசிய த்ரிஷா, என்னை ஷூட்டிங் ஸ்பாட்டில் டீ செய்வது சிம்புதான், ஆனால் விஜய் ரொம்ப அமைதியாக இருப்பார். ஒரு பெரிய சுவரை பார்த்து சும்மாவே உட்கார்ந்திருப்பார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சைலண்டாகத்தான் இருக்கும். அந்த சைலண்ட் சமயத்தில் மற்றவர்களுக்கு புரியாது, ரொம்ப கஷ்டம். அதனால் விஜய் அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.